ஒரு கணவன் என்ன நினைக்கிறான்னா, தனது மனைவிக்காக என்ன என்ன செய்யணும், நிறைய செய்யணும்னு நினச்சி என்ன பண்ணுறான், தான் சம்பாத்தியத்தை அவகிட்ட கொடுக்குறான். நீ வேலைக்கு போகாத அப்படிங்கிற சலுகையை கொடுக்குறான். அவளுக்கு நகைகள் வாங்கி போடுறான், புடவை வாங்கி கொடுக்குறான், ஏதோ ஒன்று பண்ணுறான். சாப்பாடெல்லாம் எல்லா சாப்பாடு, சோப்பு, சீப்பு, ஷாம்பு, எண்ணெய், தலைக்கு தைக்கிற எண்ணெய், எல்லா செலவும் இவன் பார்த்துக்கிறான். நீ வேலைக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சலுகையை கொடுக்குறான். அப்போ இவன் என்ன நினைக்கிறான்னா, தான் மனைவிக்காக தான் செய்கிறது என்னென்னா, அவள் சம்பாத்தியத்தை கொடுக்கணும். தன்னுடைய சம்பாத்தியத்தை சம்பாதிச்சு பொண்டாட்டி கையில் கொடுக்கணும். இதுதான். அப்புறம் அந்த மாதிரி வீட்டிலே உட்கார வைக்கணும், வேலைக்கு போகக்கூடாது. இதுதான் ஒரு கணவன் தனது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு நினச்சிக்கிறான். அதையும் தாண்டி உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துடுறான். ஆனால் மனைவிக்கு உண்மையாக இருக்கணுங்கிறத மறந்துடுறான். ஒரு மனைவிக்கு நாம் ஒரு ஆண் செய்ய வேண்டியது என்ன, அவளுக்கு சம்பாதிச்சு அவள் கையில் கொடுக்கணும். அவளை வேலைக்கு போக விடாமல் வீட்டில் உட்கார வச்சு அவளுக்கு சம்பாதிச்சு அவள் கையில் கொடுக்கணும். அவளுக்கு கேட்குறத வாங்கி கொடுக்கணும். வாய்க்கு ருசியாக சாப்பாடு, அந்த மாதிரி என்ன உணவு கேட்குறாலோ வாங்கி கொடுக்கணும். புடவை, நகை எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். சரி, இப்போ அவங்கவுங்க இப்போ மனைவியே சம்பாதிச்சுக்கிறா, நீ வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ எவ்வளோ சம்பாதிக்கிறியோ அவ்வளோ சம்பாத்தியத்தை அவளும் சம்பாதிக்கிறா அப்படின்னா, இப்போ நீ மனைவிக்காக என்ன செய்வ? அவள் முதல்ல வேலைக்கு போகல, அதனால் நீ சம்பாதிச்சு வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்ட, வேலைக்கு போகல. அதனால் நீ என்ன பண்ண, அந்த கணவனாகிய நீ என்ன பண்ண, சம்பாதிச்சு உன் மனைவிகிட்ட பணத்தை கொண்டு கொடுத்த. அவள் கேட்குறத வாங்கி கொடுத்த, நகை எல்லாமே வாங்கி கொடுத்து வீட்டிலே உட்காரு, வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ அவளுக்கு சலுகைகளை கொடுத்த. அப்போது ஒரு மனைவிக்கு இதெல்லாம் ஒரு கணவன் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு, ஒரு கணவனின் கடமைகள் இது அப்படின்னு நீ நினச்ச. சரிப்பா, இப்போ ஒரு மனைவி இப்போ அவளே நல்லா படித்து உன்னை விட அதிகமாகவே அவள் சம்பளம் வாங்குறா, அல்லது உனக்கு இணையாகவே வாங்குறா, அல்லது உன்னை விட ஒரு 1000 ரூபா கம்மியாக கூட வாங்குறான்னு. இனி ஒரு 50,000 வாங்குறான்னா ஒரு 40-50,000 வாங்குறா. இப்போ உங்ககிட்ட அவள் பணத்தை எதிர்பார்க்குற நிலமையில் அவள் இல்லை. நகையோ பணமோ அவளே வாங்கிக்கிற நிலமையில தான் இப்போ அவள் இருக்கிறா. அவளுக்கு தேவையான நகைகளை அவளே வாங்கிக்கலாம். நீ வாங்கி கொடுத்து தான் அவளுக்கு வரணும் அப்படிங்கிற அவசியம் இப்போ இல்லை. அவள் நினச்சதை அவளே வாங்கிக்கலாம், நினச்சதை சாப்பிடலாம், நினச்சதை வாங்கிக்கலாம், நினச்ச நகைகளை, புடவைகளை அவளே வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு இப்போ அவளுக்கு ஒரு பொருளாதார அந்த சுயசார்பு வந்துருச்சு. அவளே சுயமாக பொருளாதார சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. சரிப்பா, இப்போ நீ அந்த மனைவிக்கு என்ன பண்ணுவேன்? அதுதான் கேள்வி. அப்போ தான் உண்மையாக இருக்கணும், வேறு வழியே இல்லை. உன் மனைவிக்கு நீ செய்கிற வேறு எது செய்கிறது என்னவாக இருக்கும்? உண்மையாக இருக்கிறது தான். உண்மையாக இருக்கிறத தவிர நீ உன் மனைவிக்கு வேறு எதையுமே நீ செய்ய முடியாது. எதுவுமே உன் மனைவிக்கு நீ செய்கிறது, என் மனைவிக்காக நான் என் சம்பாத்தியத்தையே கொடுக்குறேன் அப்படின்னு நீ சொன்ன முதல்ல. இப்போ அவளே சம்பாதிச்சுக்கிறா, அவளுடைய தேவைகளை அவளே வாங்கிக்கிறா, அவளே நீ வாங்கிக்கிறா. அவளுடைய சம்பாத்தியத்தில் அவளே தனது தேவைகளை வாங்கிட்டு இப்போ உனக்கு வேறு வாங்கி கொடுக்குறா. தனது கணவனுக்காக அந்த மனைவியே வாங்கி கொடுக்குறா. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறா. இப்படிப்பட்ட ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை சம்பாதிப்பதில் தன்னையே நம்புகிற ஒரு பெண்ணிற்கு நீ என்ன செய்வ? உங்ககிட்டருந்து இப்போ அவள் பணத்தை எதிர்பார்க்கலை, அவளே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ நீ கணவனாகிய நீ இப்போ நீ உன் மனைவிக்கு என்ன செய்வ அப்படிங்கும்போது உண்மையாக இருக்கணும். அதுதான் நீ உன் மனைவிக்கு நீ செய்வது. உன் மனைவிக்கு நீ உண்மையாக இருப்பது அதுதான் உன் மனைவி உங்ககிட்டருந்து எதிர்பார்க்குறா. உங்ககிட்டருந்து இப்போ பணத்தை எதிர்பார்க்கல, நகையை எதிர்பார்க்கல, புடவையோ எதுவுமே எதிர்பார்க்கல, பொருட்களை எதிர்பார்க்க, பணத்தையோ பொருட்களையோ உணவையோ எதிர்பார்க்கல. அவளால் அவளே வாங்கிக்க முடியும், அவள் நினச்சதை அவளே வாங்கிக்க முடியும். ஒன்றை எதிர்பார்த்து இப்போ இல்லை. அப்படிங்கும்போது இப்போ நீ கணவனாகிய நீ உன் மனைவிக்கு நீ என்ன செய்வ அப்படிங்கும்போது உண்மையாக இருப்ப. வேறு வழியே இல்லை. உன் மனைவிக்கு நீ செய்ய வேண்டியது வேறு ஒன்றுமே இல்லை. உன் மனைவி உன்னிடமிருந்து வேறு எதிர்பார்ப்பது வேறு ஒன்றுமே இல்லை, உண்மையாக இருப்பது ஒன்றைத்தான். அப்போது அந்த மாதிரி தான். அப்போ வேலைக்கு போகணும் பெண்கள். ஒரு கணவன்கிட்டருந்து உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கணும், அன்பை தான் எதிர்பார்க்கணும், பணத்தை எதிர்பார்க்காத. ஏதாவது ஒன்றை தான் கொடுக்க முடியும். சில ஆண்கள் மனைவிக்கு எல்லா பணத்தையும் வாங்கி கொடுப்பாங்க, ஆனால் வெளியில் செட்டப் வச்சுருப்பாங்க. ஏதாவது பொண்ணுங்களோட தொடர்பு இருக்கும், உறுதியாக இருக்க மாட்டாங்க, உண்மையாக இருக்கிறதுல உறுதியாக இருக்க மாட்டாங்க. அந்த சந்தர்ப்பம் அமையும் போது அவங்க தடுமாறிடுவாங்க. மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த நினப்பில் தடுமாறிடுவாங்க. அந்த உறுதிமொழியில் உறுதியாக இருக்க மாட்டாங்க.
அதனால் மனைவிக்கு ஏதாவது ஒன்றை தான் செய்ய முடியும். ஒன்று பணத்தை கொடுக்கணும், இல்லைனா உண்மையாக இருக்கணும். பணத்தை, அதாவது வேலைக்கு போகாத பெண்களுக்கு ஆண்களால் உண்மையாக இருக்க முடியாது பெரும்பாலும். நிறைய ஆண்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. வாய்ப்பு கிடைக்கும். அவங்க மனப்பான்மை எப்படி இருக்குன்னா, ஒரு பெண்கள்கிட்ட எப்படி பழகணும், எப்படி கரெக்ட் பண்ணணும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நிறைய ஆண்களுக்கு. அதனால தான் நிறைய ஆண்கள் பெண்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. நிறைய ஆண்களுக்கு பெண்களை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது, பெண்கள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. அதனால தான் வேறு வழியே இல்லாமல் தனது மனைவிக்கு உண்மையாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. நல்ல பெண்கள்கிட்ட எப்படி பேசணும், பெண்களுடைய மனசில் எப்படி இடம் பிடிக்கணும் அப்படின்லாம் ஒரு ஆணுக்கு தெரிஞ்சதுன்னா, அப்படிப்பட்ட ஆண் தனது மனைவிக்கு உண்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஆண் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஆண்களுக்கு தான் நான் இந்த அறிவுரை சொல்கிறேன். நீ உன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும்னா, பணத்தையோ பொருளையோ கொடுத்து அவளை அடிமைப்படுத்தாத. அவளை சுதந்திரமாக அவளுக்கு தேவையான பணத்தை அவளே சம்பாதிக்க விடு. அப்படி சம்பாதிக்கும்போது தான் உன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். உன் மனைவிக்காக நீ என்ன செய்வ அப்படிங்கிற கேள்வி உனக்குள்ளே எழும். ஏன்னா அவளுக்கு தேவையான பணத்தை அவளே சம்பாதிச்சுக்கிறா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உனது மனைவிக்கு நீ செய்யக்கூடியது என்னவாக இருக்க முடியும்? உண்மையாக இருப்பதை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? உண்மையாக இருப்பதை தவிர உன் மனைவிக்கு நீ செய்வது வேறு என்னவாக இருக்க முடியும்? அதுதான் நீ செய்ய முடியும். அப்போ அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு மனைவிங்கிறவ என்னன்னா, அவளுடைய பொருளாதாரத்தை பணத்தையோ பொருளையோ ஒரு கணவனிடம் எதிர்பார்க்காத. உனக்கு தேவையான பணத்தை நீயே சம்பாதிச்சுக்கோ. ஒரு பெண் என்பவள் உனக்கு தேவையான பணத்தை நீயே சம்பாதிச்சுக்கோ. ஆண்கள்கிட்ட பண விஷயத்தில் நேர்மையாக இரு. பணத்தை எதிர்பார்க்காத. பண விஷயத்தில் நேர்மையாக இரு. பணத்தை பார்த்த உடனே தடுமாறி விடாதே. நேர்மை தவறி விடாதே. ஒரு ஆணிடமிருந்து நீ அன்பையும் உண்மையையும் எதிர்பார்க்கணும். அப்படின்னா நீ பணத்தை எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு ஆணுக்கு நீ உன் பணத்தை கொடுக்குற அளவுக்கு நீ உன்னிடம் பணத்தை கொடுக்க நினச்சிக்கோ. வாங்கக்கூடாதுன்னு நினைக்கணுன்னா என்ன பண்ணால், நீ கொடுப்பதற்கு பழகு. பெண்களுக்கு கொடுப்பதற்கு அந்த பயிற்சி கிடையாது, ஆண்களுக்கு கொடுப்பதற்கான பயிற்சி இருக்குது. உலகத்தில் உள்ள ஆண்கள் எல்லாமே மனைவிக்கு தான் சம்பளத்தை கொடுக்குறான். ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் கொடுப்பாங்களா? ஆக கொடுப்பதற்கான பயிற்சி பெண்களுக்கு வரணும். கொடுக்கும்போது தான் அவள் பெண், அவள் மரியாதையை பெறுகிறார், ஒரு ஆணின் மனதில் இடம் பிடிக்கிறார். பெண் கொடுத்து பெண்ணிடமிருந்து வாங்க வேண்டுமா அப்படின்னு ஆண் நினைப்பான். பெண்ணிடமிருந்து வாங்குவதை ஒரு கேவலமாக நினைக்கிற ஆண்கள் இருக்கிறாங்க. ஒரு பெண் கொடுக்கும்போது தான் அவளுடைய அன்பு உண்மையானது, உயர்வானது. வாங்குகிற பெண்களின் அன்பு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஆம்பளைகிட்டேருந்து. அவளுடைய அன்பு உண்மையானது கிடையாது. வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வேலைக்கு போகலைன்னா அவங்க எப்படி கொடுக்க முடியும்? அப்போ வேலைக்கு போகாத பெண்களுடைய அன்பு என்பது வாங்குவதில் தான் இருக்கிறது. என்னென்னா வாங்குவதில் உண்மையாக இருப்பாங்க. என் கணவன்கிட்டருந்து தான் வாங்குவேன், வேறு ஆம்பளைகிட்டேருந்து வாங்க மாட்டேன். இதுதான் அவர்களின் அன்பின் உண்மை. கொடுக்கணும். நான் என் கணவனுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு பணத்தை கொடுக்கணும், பொருளை கொடுக்கணும். அந்த மனப்பான்மை, அந்த மாதிரியான ஒரு உறுதி இருக்கணும். அதுமாதிரி அவங்கவுங்க, ஆனால் பணத்தையும் கொடுக்குறதுலேயும் ஒரு நேர்மை இருக்கணும். அதுக்காக ஆணும் சரி பெண்ணும் சரி, பெண்களும் எப்படி ஆண்கள் பெண்களுக்கு பணத்தை கொடுத்து சலுகைகளை காமிச்சு வேலைக்கு போக விடாமல் அப்படி பண்ணக்கூடாதோ, ஒரு கொடுக்கல் வாங்கலில் ஒரு நேர்மை இருக்கணும். நண்பர்கள்னால் கொடுக்கல் வாங்கல, 100 ரூபா வாங்கினா திருப்பி கொடுக்கணும். அது மாதிரி தான் கணவன்கிட்ட நீ மனைவி 100 ரூபா வாங்குறேன்னா திருப்பி கொடு. ஒரு 1000 ரூபா வாங்குறியா திருப்பி கொடு. ஒரு 20 ரூபா வேண்டாம், 10 ரூபா 20 ரூபா வாங்கினா திருப்பி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அது பகிர்ந்து கொள்வது, அதில் கணக்கு வச்சுக்கணும். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே போகுது, ஒரு 100 ரூபா வாங்குற, 200 ரூபா வாங்குற, 500 ரூபா வாங்கினா திருப்பி கொடு. அது கணவனாக இருந்தாலும் கொடுக்கணும். அதான் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணுன்றது. பண விஷயத்தில் நீ நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் உனக்கு அன்பு, உண்மையாக இருப்பது என்கிற அந்த இது கிடைக்கும். அப்போ தான் கணவன்கிறவன் தான் மனைவிக்கு நாம் என்ன செய்கிறது, நம்முடைய மனைவிக்கு நாம் செய்யக்கூடியது என்னவாக இருக்க முடியும். நமது மனைவியிடம் நாம் காட்டுகிற அன்பு எப்படிப்பட்டது, உண்மையாக இருப்பதில் வெளிப்படும். நம்முடைய மனைவிக்கு நாம் உண்மையாக இருக்கணும். அவளுக்காக நான் என்ன செய்தேன், உண்மையாக இருக்கிறது தான் நீ செய்ய போகிறது, செய்யக்கூடியது. அவள் எதிர்பார்ப்பது என்னென்னா நீ உண்மையாக இரு. அது மாதிரி ஒரு கணவனும் தனது மனைவியிடம் என்ன எதிர்பார்க்கணும், உண்மையை தான் எதிர்பார்க்கணும். அவள் எனக்கு உண்மையாக இருக்கணும். அதை விட்டுப்பட்டு எனக்கு சமைச்சு போடணும், என் சட்டை துணியெல்லாம் துவைச்சி போடணும், நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், வேலைக்கு சோறு பொங்கி போடணும், சாப்பாடு கொடுக்கணும், டீ காஃபி கொடுக்கணும், என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு என்னுடைய பசியை புரிந்து கொண்டு நான் கேட்குறதுக்கு முன்னாடி அவள் எனக்கு சாப்பாடு வைக்கணும்.
அவகையால் பரிமாறணும், இப்படியெல்லாம் நினச்சிக்கிறது. இதுதான் அப்போது இது வந்து அடிமைத்தனம். இதை எதிர்பார்க்கக்கூடாது. அவள் உண்மையாக இருக்கணும், பேசணும். ஒரு கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். கணவனுக்கு தெரியாமல் வேறு ஆண்களிடம் பழகி கொண்டு கணவனிடம் நடித்து கொண்டு அந்த மாதிரி அது யாருன்னு சில பெண்கள் அப்படி தான். கணவன்கிட்ட வந்து பணத்தையும் வாங்கிப்பாங்க, ஆனால் உண்மையாக இருக்க மாட்டாங்க. அடிமையாக இருப்பாங்க, ஆனால் உண்மையாக இருக்க மாட்டாங்க. அதாவது வேலைக்கு போக மாட்டாங்க, ஆனால் உண்மையாக இருக்க மாட்டாங்க. கணவனுக்கு தெரியாமல் வேறு தொடர்பு வச்சுருப்பாங்க. அப்போது அது காரணம் என்னென்னா, கணவன் என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னா, சோறு பொங்கி போடணும், துணி துவைச்சி போடணும், அதைத்தான் கணவன் எதிர்பார்க்குறான். அதையும் தாண்டி உண்மையாக இருக்கிற ரெண்டு விஷயத்த ஒரு பெண்களால் செய்ய முடியாது. பெண்களால் நான் அடிமையாகவும் இருக்கணும், அவனுக்கு தேவையான உணவையும் சமைச்சு போடணும், அப்புறம் அவனுக்கு உண்மையாக வேற இருக்கணுமா? என்னப்பா இது அப்படின்னு என்னால் முடியாது. ஏதாவது ஒன்றை தான் செய்ய முடியும். ஒன்று சொல்லு, உனக்கு அடிமையாக இருக்கணுமா இல்லை உண்மையாக இருக்கணுமா? உனக்கு தேவையான உணவை சமைச்சு போடணுமா? உனக்கு தேவையான உன் சட்ட துணியை துவைச்சி போடணுமா? அல்லது உனக்கு உண்மையாக இருக்கணுமா? ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும். அப்போ நீ தேர்ந்தெடுத்துக்கோ. ஆண்களாகிய நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துங்க. எனக்கு நீ உண்மையாக இரு, என் சட்ட துணியை நானே துவைச்சிக்கிறேன், எனக்கு தேவையான உணவை நானே சமைச்சிக்கிறேன், என் இருப்பிடத்தை நானே தூய்மை செஞ்சுக்கிறேன், எனக்கு நீ உண்மையாக மட்டும் இரு. உண்மையாக இருப்பதை எளிதாக மாற்றுங்கள். ஒரு உண்மையாக இருப்பதை எளிதாக மாற்றுங்க. ஒரு மனைவிக்கு கணவன் உண்மையாக இருப்பதை எளிதாக மாற்று. அவன் சம்பாதிச்சும் போடணுமா, அப்புறம் உண்மையாகவும் இருக்கணுமா? எப்படி? அவளை வேலைக்கே போக விடாமல் சம்பாதிச்சு போடணுமா, அப்புறம் உண்மையாகவும் இருக்கணுமா? எப்படி இது? அதனால் ஏதாவது ஒன்று உண்மையாக இருப்பதை எளிதாக மாற்றுங்க. வேறு வழியே இல்லைப்பா, உனக்கு நான் செய்ய வேண்டியது உண்மையாக இருப்பதை தவிர வேறு என்ன அப்படிங்கிற மாதிரி. அந்த உண்மையாக இருப்பது எளிதாக இருக்குது எனக்கு. ஏன்னா இன்றைக்கி உன் சம்பாத்தியத்தை உன் தேவையை நீ பார்த்துக்கிற, என் தேவையை நான் பார்த்துக்கிறேன். குடும்பத்துக்காக ஆளுக்கு 10,000 ரூபா கொடுக்குறோம். இது குடும்ப பொருளாதாரம். நீ 20,000 சம்பாதிக்கிற, நானும் 20,000 சம்பாதிக்கிறேன். குடும்பத்துக்கு தேவை 20,000. ஆக நீ 10,000, நான் 10,000. இப்படி அப்போ குடும்பத்துக்காக தான் நம்ம கொடுக்குறோம் 10,000. அப்போது உனக்காக நான் என்ன பண்ணுறேன்? உண்மையாக இருப்பது தான் உனக்கு நான் செய்யக்கூடியது. உண்மையாக இல்லைன்னா நாம் ஏன் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கணும்? உனக்காக நான் எதுவுமே செய்யலைன்னு தானே அர்த்தம். உனக்காக நான் எதுவுமே செய்யலைன்னா நீ எனக்கு ஏன் பொண்டாட்டியாக இருக்கணும், நான் உனக்கு ஏன் புருஷனாக இருக்கணும்? ஒரு புருஷன் பொண்டாட்டினா உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு செய்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு பொண்டாட்டி புருஷன் அதான் உண்மையாக இருக்கிறதே இதுதான் எளிதான வாழ்க்கைங்கிறது. உண்மையாகவும் இருக்கணும். அப்போ பாருங்கள், பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில பெண்கள் வந்து உண்மையாகவும் இருக்கணும், அவனுக்கு சம்பாதிச்சு போடணும், அப்புறம் உண்மையாகவும் இருக்கணும், அப்புறம் அவளை வந்து இப்போ உடல் உறவில் உண்மையாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல் உறவில் அவளுக்கு வந்து உச்சகட்டத்தை அடைய வைக்கணும், திருப்திப்படுத்தணும். அதாவது எப்படி பாருங்கள், கணவன் வந்து மனைவிக்கு சம்பாதிச்சு போடணும், அவளுக்கு உண்மையாக இருக்கணும், அப்புறம் அவருக்கு உடல் உறவில் உச்சகட்டத்தை காமிக்கணும். இப்படி அப்போது நீ வந்து எதை எதிர்பார்க்குற? உனக்கு உடல் உறவில் உச்சகட்டத்தை அடையணுமா? அதை எளிதாக மாற்று. அவனோட சுமைகளை உனக்கு அவன் செய்யக்கூடியது என்ன? உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கும்போது தான் உண்மையாக இருக்கணும், உச்சகட்டத்தை அடைய வைக்கணும், சம்பாதிச்சு போடணும். நிறைய சுமைகளை நிறைய எதிர்பார்க்காத. உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? உடல் உறவு உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்து அந்த உடல் உறவை பெற வேண்டும். அதுதான் இன்பம். உடல் உறவில் எது இன்பம்னா உண்மையாக இருக்கிறாங்க. உண்மையாக இருந்து எனக்கு உண்மையாக இருக்கிற ஒருவன் என்னுடன் உடல் உறவு கொள்கிறான். எனக்கு இவன் உண்மையாகவே இல்லை, நான் இல்லைன்னா இன்னொரு பொண்ணு இவனுக்கு, அப்படிப்பட்டவன் அப்போ அது எனக்கு பெருமை கிடையாது அப்படின்னு ஒரு பெண் நினைக்கிறோம். அப்போ ஒருத்தன் உச்சக்கட்டத்தையும் அடைய வைக்கணும், உனக்கு சம்பாதிச்சும் போடணும், உச்சக்கட்டத்தையும் அடைய வைக்கணுமா? சில பெண்கள் வந்து முற்போக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு மேடையில் வந்து எத்தனை பெண்கள் அந்த உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறார்கள், ஆர்காசம் அதை அனுபவித்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பெண்களுக்கு அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. அப்போ பெண்களாகிய நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள். அப்போ வந்து அந்த பெண்கள்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, ஏன்ப்பா உங்களை வந்து வீட்லேயும் உட்கார வச்சு வேலைக்கும் போக விடாமல் சம்பாதிச்சு போட்டு எல்லாத்தையும் பண்ணி அப்புறம் இது வேற பண்ணணுமா? இதையும் பண்ணணும். அப்போது ஒரு உச்சக்கட்டம் அது வந்து பெண்களுடைய உரிமை. அந்த உரிமையை நீங்கள் பெறணுன்னா முதல்ல உங்கள் சம்பாத்தியத்தில் நீங்கள் வாழ கற்றுக்கோங்க. அதுக்காக போராடுங்க. பெண்களே, நீங்கள் வந்து வேலைக்கு போங்கன்னு எந்த பெண் சொல்கிறா? அப்படி பெண் உரிமைக்காக போராடுறோன்னு சொல்கிற பெண்கள் அனைவரும் வேலைக்கு போகணும், வீட்டிலே உட்காராதீங்க, அடிமையாக இருக்காதீங்க, ஏமாற்றாதீங்க, ஆண்களை சோம்பேறியாக இருக்காதீங்க, சுமையாக இருக்காதீங்கன்னு எத்தனை பெண்கள் பகிரங்கமாக பேசுகிறாங்க. அப்படி பேசுகிற பெண்கள் கிடையவே கிடையாது.
அதனால் பெண்கள் வெறும் ஒருதலை பட்சமாக ஆண்களை எதிரியாக்குறதுல தான் பெண்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கறதுன்னு நினச்சிக்கிறாங்க. பெண்கள் தான் மிகப்பெரிய குற்றவாளிகள், திரைமறைவு குற்றவாளிகள், ரகசிய குற்றவாளிகள், அடிப்படையான குற்றவாளிகள், வேறு குற்றவாளிகள். குற்றங்களுக்கு காரணமாக இருப்பவர்கள் பெண்கள் தான். ஆண்கள் குற்றம் செய்வதற்கு பெண்கள் தான் காரணம். அதனால் பெண்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடும்போது வேலை செய்வது உங்களுடைய உரிமை தான். வேலை செய்வதற்கு அனுமதி கொடுங்க, சட்டமாக இயற்றுங்கள். பெண்கள் அனைவரும் வேலைக்கு போகணும், படிக்கணும்னு கட்டாயம் படிக்கணும்னு சட்டம் போடுறீங்கள்ல, அப்போ அதே மாதிரி வேலைக்கு போகணும்னு சட்டம் போடுங்க. அந்த மாதிரி அப்போ தான் பெண் தனது உரிமையை மீட்டெடுக்க முடியும். பெண் என்ன உரிமை? ஒரு ஆண் தனக்கு உண்மையாக இருக்கணும், அந்த உடல் உறவில் உச்சக்கட்டத்தை அடைய வேண்டும், வாழ்க்கையை அனுபவிக்கணும், அதெல்லாம் பெண்ணினுடைய உரிமை. அதுக்கு சுதந்திரம் தேவை. நீ அடிமையாக இருந்தால் எப்படி உனக்கு அப்படி ஒரு உச்சக்கட்டத்தை கொடுக்க முடியாத ஒரு ஆணிடமிருந்து உன்னை விடுவித்து கொண்டு உனக்கு உச்சக்கட்டத்தை உடல் உறவில் உன்னை திருப்திப்படுத்துகிற ஒரு ஆணை நோக்கி நீ போகணும். ஆணை நோக்கி ஆணை காதலிக்கணும், கல்யாணம் பண்ணணும். உனக்கு உச்சக்கட்டத்தை கொடுக்கல அப்படின்னா அந்த ஆண் உனக்கு தேவையில்லை. அப்போ காதலிப்பதிலே உறுதி பண்ணிக்கணும். காதலிக்கும் போதே உடலுறவு வச்சுக்கணும். உன்னை ஒரு உடலுறவில் முழுமையாக திருப்திப்படுத்துகிறான்னா அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். காதலிப்பதற்கான சுதந்திரம் அப்போ தேவை. காதலிக்கும் போது உடலுறவு வைத்துக் கொள்வதற்கான சுதந்திரம் உனக்கு தேவை. அப்போ எல்லா வகையிலையும் தன்னை தனக்கு இவனை பிடிச்சிருக்கு, தன்னை திருப்திப்படுத்துகிறான், எல்லா வகையிலையும் இவன் என்ன நல்லா பார்த்துப்பான், எல்லா வகையிலையும் உடலுறவு எல்லா வகையிலுமே எனக்கு உண்மையாக இருப்பான் அப்படின்னு வாழ்ந்து பார்த்து அதன் பிறகு தான் உறுதிப்படுத்தி கொண்டு தான் கல்யாணமே பண்ணணும். அதுதான் காதல். அப்போது உனது உரிமையை நீ மீட்டெடுக்கணும். உனது உரிமையை பெற வேண்டும் என்றால் அந்த உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருப்பது அப்போ நீ நீ சம்பாதிக்கணும். உன் தேவைகளை உன்னோட சட்டத்துக்கு உனக்கு ட்ரெஸ் வேணுமா நீ வாங்கிக்கோ, நீ சம்பாதிக்கணும். உன்னுடைய சாப்பாடு. நீ ஆண்களை எதிர்பார்க்காத. ஆண்கள்கிட்டருந்து பணத்தையும் எதிர்பார்க்குற. அவன் உண்மையாகவும் இருக்கணும், அவன் என்ன உச்சக்கட்டத்தை அடையவும் வைக்கணும். எவ்வளோ பேராசை தெரியுமா? எவ்வளோ பெரிய ஆசைகள் இது. இதுதான் பேராசை. ஏதாவது ஒன்றை எதிர்பாரு. ஒன்று பணத்தை எதிர்பாரு. பணத்தை எதிர்பார்த்துட்டாக்கா அவனுக்கு மற்றது கிடைக்காது. எனக்கு அவன் உண்மையாக இருந்தால் போதும், பணம்லாம் நானே என்ன சம்பாதிச்சுப்பேன் அப்படின்னு, எனக்கு தேவையான பணத்தை நான் சம்பாதிச்சுப்பேன், அவனுக்கு தேவையான பணத்தை அவனே சம்பாதிச்சுக்கிட்டும். குடும்பத்துக்கு தேவையான பணம், குடும்ப பொருளாதாரம், குடும்பத்துக்கு ஒரு 10,000 கொடுத்தா போதும். நான் 10,000 கொடுப்பேன், அவன் 10,000 கொடுக்கணும். இந்த மாதிரி நியாயமாக யோசிக்கணும். நியாயமாக யோசித்தாதான் உண்மையாக இருப்பதற்கு இங்கே எளிதாக இருக்கும். ஒரு கணவன் தனது மனைவிக்காக என்ன செய்ய முடியும்? உண்மையாக இருப்பதை தவிர அவன் வேறு என்ன செய்ய முடியும்? அவளே சம்பாதிக்கிறா. அவள் இப்போ அவங்ககிட்ட பணத்தை எதிர்பார்க்கல, அவள் அந்த பாசத்தை தான் எதிர்பார்க்குறா, அன்பை தான் எதிர்பார்க்குறா, உண்மையை தான் எதிர்பார்க்குறா, அவள் ஒரு சந்தோஷத்தை தான் எதிர்பார்க்குறா. அப்படிங்கிற அந்த புரிதல் ஆணுக்கு இருக்கணும். அப்போ தான் அவன் உண்மையாக இருப்பான், அவகிட்ட அன்பாக இருப்பான். ஏன் பெண்களை போட்டு ஆண்கள் அடிக்கிறான்னா, அவள் நிறைய எதிர்பார்க்குறாயா, பணத்தையும் எதிர்பார்க்குறா, பாசத்தையும் எதிர்பார்க்குறா, பேராசை. அது மாதிரி பேராசை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறதுக்காக, அதை உணர்த்துறதுக்காக தான் போட்டு அடிக்கிறாங்களோ இன்னும் தெரில. அது மாதிரி அன்போட மரியாதையை எதிர்பாருங்க. பெண்கள் ஆண்கள்கிட்ட மரியாதையை எதிர்பாருங்க. பணத்தையும் எதிர்பார்க்குறீங்க, மரியாதையும் எதிர்பார்க்குறீங்க. எங்களையும் மனுஷங்களாக மதிங்க. நாங்களும் பெண்களுக்கும் மனசு இருக்குன்னு நினைங்க, எங்களையும் மனுஷியாக நினச்சிக்கோங்க அப்படின்னு ஆண்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஏன்பா சம்பளமும் கொடுத்து உங்களுக்கு மரியாதையும் கொடுப்பாங்களா? சம்பாதிச்சும் கொடுத்து உங்களுக்கு மரியாதையும் கொடுப்பாங்களா? எதையாவது மரியாதை வேணும்னா மரியாதையை மட்டும் எதிர்பாருங்க, எல்லாத்துக்கும் ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பெண்கள் அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகும்போது தான் மரியாதையை உணர்கிறாங்க. ஓஹோ, வேலைக்கு போகும்போது தான் ஆண்கள் பெண்கள் மீது பெண்களை பற்றின ஒரு பயம் வருது. பெண்கள்கிட்ட உண்மையாக இருக்கணும், பெண்கள்கிட்ட பெண்களை அடிமைப்படுத்தினா, பெண்களை அவமானப்படுத்தினா அவங்க நமக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. பெண்கள் ஏன்னா அவங்க இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க, அவங்க பணத்தில் அவங்க வாழ்கிறாங்க. அதனால் நமக்கு உண்மையாக இருக்கணும். அப்படிங்கும்போது பெண்கள்கிட்ட நம்ம மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், அன்பாக பேசணும். அப்போ தான் நமக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாக இருந்தால் தான் அவங்க உண்மையாக நமக்கு இருப்பாங்க அப்படிங்கிற அந்த புரிதல் இப்போ ஆண்களுக்கு வருது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்கள் பெண்கள் அவங்க பொருளாதாரத்தை அவங்களே பார்த்துக்கிட்டாங்கன்னா, அப்படிப்பட்ட பெண்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்ப்பாங்க? முதல்ல பணத்தை எதிர்பார்த்தீங்க, இப்போ பணத்தை நீங்களே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஆண்கள்கிட்டருந்து என்ன எதிர்பார்ப்பீங்க? வேறு வழியே இல்லை, உண்மையை தான் எதிர்பார்ப்பீங்க, பாசத்தை தான் எதிர்பார்ப்பீங்க, அன்பை தான் எதிர்பார்ப்பீங்க. அதுமாதிரி ஆண்களும் நீங்கள் முன்னாடி பணத்தை கொடுத்துட்ருந்தீங்க, அவளை வேலைக்கு போக விடாமல் வீட்டிலே உட்கார வச்சு நீங்கள் பணத்தை சம்பாதிச்சு அவள் கையில் கொடுத்தீங்க, அவள் தேவையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, நகை வாங்கி கொடுத்தீங்க, புடவை வாங்கி கொடுத்தீங்க, உங்கள்கிட்டருந்து அவள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா.
இப்போ அவளே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. இப்போ நீங்கள் உங்கள் மனைவிக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ அவளே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா, அவளுடைய தேவையை அவளே பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சிட்டா. இப்படிப்பட்ட நிலைமையில் உங்கள் மனைவிக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? வேறு ஒன்றுமே இல்லை. உண்மையாக இருக்கிறத தவிர அவளுக்கு செய்கிறது வேறு எதுவும் இருக்க முடியாது. அவளுக்கு அன்பு அவளிடம் அன்பாக இருப்பதை தவிர, உண்மையாக இருப்பதை தவிர, பாசத்தை, அதை உண்மையாக இருக்கிறது தான் அன்பு. உண்மை இல்லைன்னா, நீ உண்மையாக இல்லைன்னா அதில் அன்பே இல்லைன்னு அர்த்தம். அன்பாக இருக்கிற மாதிரி நீ நடிக்கிறன்னு அர்த்தம். அன்போட தன்மையே நம்பிக்கை தான். உண்மை நம்பிக்கை, அதுதான் அன்போட தன்மை. அதனால் உண்மையாக இல்லைன்னா அதில் அன்பே இல்லைன்னு அர்த்தம். அது வேஷம், அது பாசம் கிடையாது, வேஷம். அதனால் விபச்சாரிகள் அவர்களிடம் அன்பு இருக்காது, அதில் உண்மை இல்லை. அதனால் ஒரு மனைவி கணவனிடம் உண்மையாக இல்லைன்னா அவள் மனைவியாக இருக்க மாட்டாள், விபச்சாரியாக மாறிவிடுகிறாள். அது மாதிரி ஒரு கணவன் மனைவிக்கிட்ட உண்மையாக இல்லைன்னா அவன் கணவனாக இருக்க முடியாது, அவன் விபச்சாரம் செய்கிறவனாக ஆகிவிடுகிறான், விபச்சாரனாக ஆகிவிடுகிறான். அதனால் அந்த உறவு முறைங்கிறது என்னது? அண்ணன் தம்பி, ஒருத்தர் அண்ணனாக நினைக்கிற, என்னுடைய நண்பனாக நீ நினைக்கிற, தோழியாக நினைக்கிற அப்படின்னா அதில் அவங்க உண்மையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உன்னுடைய நம்பிக்கையை அவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்று அர்த்தம். உனக்கு உண்மையாக இருக்காங்க, அப்போ தான் அவர்கள் அந்த உறவு முறைக்கு அவர்கள் பொருந்துகிறார்கள். உண்மையாக இருக்காத ஒருத்தர் உனக்கு எப்படி நண்பனாக இருக்க முடியும்? உண்மையாக இல்லாத ஒருத்தன் உனக்கு எப்படி நண்பனாக இருக்கும்? உண்மையாக இல்லாத ஒருத்தன் உனக்கு எப்படி தோழியாக இருக்க முடியும்? உண்மையாக இல்லாத ஒருத்தர் உனக்கு எப்படி அம்மாவாக இருக்க முடியும்? உன்னை பெற்றா கூட உனக்கு உண்மையாக இருந்தால் தான் அவங்க அம்மா, உன்னை பெற்றா கூட உனக்கு உண்மையாக இருந்தால் தான் அவங்க அப்பா. அப்போது உங்கள் பெற்றோர்களுக்கு நீ பிள்ளையாக இருக்கணும்னா அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், அப்போ தான் நீ அவங்களுக்கு பிள்ளை. அந்த உறவு முறைன்னா உண்மையாக இருப்பது, நம்பிக்கையானவர்கள் என்று அர்த்தம். நம்பிக்கையாக இல்லைன்னா அவங்கள்ட்ட அந்த உறவு முறையே இல்லைன்னு அர்த்தம்.